ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு பேடான டேன்னு சொல்லலாம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்துச்சு, போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது திடீர்னு பார்த்தா பைக்கில் வந்து டப்பு 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 டப்புன்னு ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னென்னு சொல்லி இந்த சவுண்டெலாம் உங்களுக்கு காட்டுறேன். உடனே என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி நினச்சேன். நான் டயரில் தான், அந்த ஃப்ரண்ட் டயரில் வந்து எதாவது சிக்கியிருக்கும் போல், அதில் சவுண்டு ஏதோ வருதுன்னு நினச்சி நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி டயரில் பார்த்தா டயர் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. சரி, என்னடா சவுண்டு வருதுன்னு சரி பைக் ஆஃப் பண்ணிட்டேன்னா, செம்ம க்ரௌடு, எல்லா க்ரௌடுமே நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி பார்க்குறேன், டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி இன்ஜின்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டென்ஷனியர்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த டைமிங் செயின்னு சொல்லுவாங்க. இன்ஜின் உள்ளே வந்து அந்த இன்ஜின் ரன் பண்ணுறதுக்கு அந்த செயின் இருக்கும். அது வந்து கலண்டாமல் இல்லை லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த டென்ஷனர் வந்து யூஸ் ஆகும். அந்த டென்ஷனர் போயிருக்கு போல், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்படிலாம் நம்ம வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணி அதை வந்து மாற்றி பார்க்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே வந்து ஒன்றும் புரியல. அப்படியே டோட்டலாக வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது எதனால் வந்து இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரில. நான் கேட்டேன், பைக் எடுத்து 7 months தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, 1 month கூட ஆகி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்திருக்கு, நாங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னால் போக முடியல. மேபி இன்றைக்கி ஈவினிங் போவேன், இல்லை நான் நாளைக்கு போவேன். கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் போயிட்டு இந்த சர்வீஸ்லாம் விட்டுட்டு அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். வீடியோ போட்டு 2 நாள் ஆச்சு. சரி நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி, சரி டவுனுக்கு போயிருந்தேன், ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு இப்போ நான் வந்து அந்த சவுண்டு காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நான் அவங்ககிட்ட கேட்டேன், இதுதான் இவ்வளோ சவுண்டாக இருக்கே, இதை வந்து நம்ம எப்படி ஓட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 50-60 வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் 1.5 days வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னென்னு சொல்லி கிளியராக பார்த்துட்டு நான் கண்டிப்பாக இதை பற்றி என்னென்னு சொல்லி வீடியோ போடுறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு பேட் டேன்னு சொல்லலாம். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி இன்றைக்கி தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு மேலே போட்டிருந்த அந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வச்சுருந்தேன். கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இதுக்கு மேலே போட்டிருந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஹாப்பியாக பண்ணேன். எவ்வளோ ஹாப்பியாக காலைல வந்து இதில் பண்ணணும், அந்தளவுக்கு இப்போது ரொம்ப சேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், நான் என்னென்னு சொல்லி பார்க்குறேன். பாய்.